அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு அற்புதமான இந்த தேசிய குடியேற்ற நிகழ்ச்சி 136வது வார தேசிய குடியேற்ற நிகழ்ச்சி. தொடர்ந்து பல ஆளுமைகளை, பேச்சாளர்களை, வாழ்க்கையில் தானும் வெற்றி பெற்று தன் குடும்பத்தை அடுத்த தலைமுறைகளையும் வெற்றியை நோக்கி தள்ளி கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ சிறந்த மனிதர்கள் வாரம் வாரம் நம்மிடத்தில் வருகை தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய வாரம் சாதிக் அண்ணன் அவர்கள் நம்முடைய கல்லூரிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். சிறந்த மனிதர், பண்பாளர். அதாவது இரவு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா நைட் நேரத்தில் அவசரமான மருத்துவ உதவி தேவைப்படுகிறது, மாத்திரைகள் தேவைப்படுகிறது. எல்லா மெடிக்கலும் க்ளோஸாக இருக்கும், எல்லா கடைகளும் க்ளோஸ் ஆகிற நிலமையில் இருக்கும். ஆனால் பார்த்தா அந்த பிஸ்மி மெடிக்கலில் பார்த்தா அப்படி எப்பயுமே இரவு நேரத்தில் அப்படி கூட்டமாகவே இருக்கும். ஆனால் அவ்வளோ வரக்கூடிய கஸ்டமரையும் பல பேர் அந்த மெடிக்கலில் இருந்து சமாளிக்கிறது இல்லை. ஒரே ஆளாக இருந்து பிஸ்மி அண்ணன், சாதிக் அண்ணன் சமாளிப்பாங்க. அப்படி வர்றவங்கள்ட்டலாம் அலட்டாமல் அப்படி அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு ஏதாவது விஷயங்களை பகிர்ந்து கொண்டு அப்படி இதை எடுத்து கொடுத்து அதை எடுத்து கொடுத்து ஒரே ஆளாக, ஸ்டாஃபுகள்லாம் கிடையாது. பார்த்தா ஒரு மணி, நீண்ட 1 மணிக்கு வரைக்கும் மேலேயும் அந்த கடை அப்படி ஓப்பனாக இருக்கும். நிறைய பேருக்கு, ஏன்னா எல்லா மருந்துகள் கிடைக்கக்கூடிய மற்ற நேரங்களில் கடையை ஓப்பன் பண்ணி வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. மக்களுக்கு கிடைக்காத அந்த நேரத்தில் முழித்திருந்து விழித்திருந்து அவங்க நின்று களத்தில் சேவையாற்றக்கூடிய அந்த சேவை இருக்குது. நிறைய பேருடைய அந்த உடல் ஆரோக்கியத்துக்கும் உயிருக்கும் ஒரு பாதுகாப்பு அமையறதுக்கு அவங்களுடைய முயற்சி பெரிய விஷயம். அதுலேயும் இன்னொரு முக்கியமான விஷயம், 2 டாக்டர்கள் அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. ரொம்ப சிறந்தவர்கள், பண்பாளர்கள். வரக்கூடிய அந்த பேஷண்ட்டை, பிள்ளைகளை, நம்ம பிள்ளைகளை அங்கே தான் போகிறாங்க. ரொம்ப ஒரு நலிவாக என்ன ஏதுன்னு கேட்டு கரெக்டாக அவங்கள வழி நடத்தக்கூடிய ஒரு சிறந்த மருத்துவர்களை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். மருமகளும் அவங்களும் மருத்துவராக இருக்கிறாங்க. தௌஃபிக் அவங்க எம்எஸ் மேற்படிப்புக்காக, எம்எஸ்க்காக என்ன செஞ்சுருக்கிறாங்க, வெளியூர்களுக்கு போய் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஷஃபீக் இங்கே அரசு மருத்துவமனை, அதாவது ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. அல்லாஹு தாலா இந்த நேரத்தில் அவருடைய எதிர்காலத்தை அல்லாஹு தாலா சிறப்பாக்கி தந்தருள் புரிவானாக. ஒரு இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள் என்றால் அது எட்டா கனியாக இருந்த இந்த கல்வி அப்படின்றாலே இந்த மாதிரி மருத்துவப்படினா ஒரு பெரிய பாரம்பரியமான பணக்கார குடும்பத்தை சார்ந்தவங்க தான் படிக்க முடியுன்றதை தாண்டி தன்னுடைய உழைப்பால், தன்னுடைய சமூக சேவையினால், அல்லாஹ்வுடைய பெரிய உதவியை கொண்டு தன்னுடைய 2 பிள்ளைகளையும் மருத்துவர்களாக ஆக்கி சாதிக்கிற அவர்கள் சாதனை படைத்திருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் சலாமத்தான வாழ்க்கையும் அவருடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா நிறைவேற்றி தந்தருள் புரிவானாக. இது அற்புதமான நிகழ்வு, இது உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய நிகழ்வு. இது இன்றைக்கு திருக்குறள் சொன்ன மாணவர்கள், ஹதீஸ் சொன்ன மாணவர்கள், ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சு ஒரு வித்தியாசமாக அழகாக பேசினார். எல்லாமே 9th மாணவர்கள், 10th மாணவர்கள். எவ்வளோ அழகாக பேசுகிறோம். அதனால் தொடர்ந்து இந்த பயிற்சியை நீங்கள் பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். வாரம் இன்றைக்கி தமிழ் மன்றம் இருக்குது ஈவினிங்கில், நாளைக்கு ஆங்கில மன்றம் இருக்குது, அதுக்கடுத்து அரபியில் மன்றம் இருக்குது. சரியான முறையில் வாரம் இந்த பேச்சு பயிற்சியை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். உங்களுடைய மார்க்க கல்வி விஷயத்திலேயும் சிறந்து விளங்கணும், உலக கல்வி விஷயத்திலேயும் சிறந்து விளங்கணும். அதே நேரத்தில் எந்த விதத்திலையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையர்கள் வழிகட்டு போகிற மாதிரி போதையில் போய் அடிமையாயிடக்கூடாது. அல்லாஹ் அவங்களை அப்படியே ஒரு சேஃப்டி ஜோனலில் வச்சுருக்கிறான். நீங்கள் விரும்பினாலும் பாவம் செய்ய முடியாத உங்களுடைய கண்காணிப்பில், பாதுகாப்பு வட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. கஷ்டமாக தான் இருக்கும், சிரமமாக தான் இருக்கும், டென்ஷனாக இருக்கும், ப்ரெஷராக இருக்கும், டிப்ரெஸாக இருக்கும். எப்பராவது இதை பிச்சுக்கிட்டு பறந்து போகணும் அப்படின்னு இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் பக்குவமாக இதில் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் ஒரு சிறந்த எதிர்காலம் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா என்கிட்ட ஓதன மாணவர்கள், எனக்கு ஒரு 32 வயசு தான் ஆச்சு, ஆனால் கிட்டத்தட்ட 1000 மாணவர்கள் என்கிட்ட ஓதிட்டு போயிருக்கிறாங்க. அந்த ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தஆலா சின்ன வயசுலேயே கொடுத்தான். இன்றைக்கி நம்மள்கிட்ட ஓதுன மாணவர்கள் ஒவ்வொரு இடங்களுக்கும் போய் ஃபோன் பண்ணும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. போன வாரம் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஒரு மாணவர் கராத்து பயிற்சிக்காக மிஸ்ர் தேசத்திற்கு சென்று இருக்கிறார். எகிப்து யூனிவர்சிட்டி, அல் அஸ்ஹர் யூனிவர்சிட்டியில் இந்த கராத்து சம்மந்தப்பட்ட ஃபன்னை படிக்கிறதுக்காக அவர் மிஸ்ருக்கு போயிருக்கார், எகிப்துக்கு போயிருக்கிறார். போகிறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணுறாரு, உஸ்தாத்
உங்கள்கிட்ட பெற்ற பயிற்சி இது. நீங்கள் ஊக்கம் கொடுத்தீங்க, எனக்கு மோட்டிவேஷன் பண்ணீங்க. நான் சொன்னேன் மக்கா மதீனா பள்ளிவாசல் நான் தொழுகு வைக்கணும்னு சொன்னேன். எல்லாரும் என்னை பார்த்து சிரித்தாங்க, எள்ளி நகைச்சாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் என்ன செஞ்சீங்க? உன்னால் முடியும்ப்பான்னு சொன்னீங்க. அதனுடைய ஒரு முயற்சியாக இன்றைக்கி நான் மிஸ்ர் தேசத்திற்கு நான் அஸ்ஹர் யூனிவர்சிட்டி, உலகத்தரம் வாய்ந்த அஸ்ஹர் யூனிவர்சிட்டியில் கிராத்து படிப்பதற்காக நான் செல்கிறேன்னு ஒரு மாணவர் சொன்னார். ஒரு மாணவர் சவுதி அரேபியாவில் வந்து ஃபோன் செய்தார். வெறும் கூரை வீடு, ஒன்றுமே இல்லை, ஒரு கூரை வீடு, இரும்பு பட்டறை தொழில். ஆனால் ஒரு பெரிய முயற்சியில் 7 வருஷம் ஓதனார், ஒரு ஆலிம் ஆனார், ஒரு டிகிரியும் முடித்தார், ஒழுக்கமானவராக இருந்தார். 40,000 ரூபா சம்பளத்துக்கு போனார். இன்னைக்கு 1,20,000 ரூபா சம்பாதிக்கிறாரு. 4 வருஷமாக ஊருக்கே வரல. உஸ்தாத், இன்னைக்கு நாங்கள் வீடு கூரை வீடாக இருந்தது, நாங்கள் சொந்த வீடாக மாடி வீடு நாங்கள் கட்டிட்டோம் உஸ்தாத் அப்படின்றார். ஒரு ஆலிம் தான், ஒரு பட்டதாரி தான். அல்லாஹ் அவருக்கு கொடுத்த 2 கல்வி, அந்த ஒழுக்கம். இன்னொரு மாணவர் அவர் உலக சட்டம் படிப்பதற்காக லண்டனுக்கு சென்று லண்டன் யூனிவர்சிட்டியில் LLB இங்கே நம்ம கல்லூரியில் படித்துக்கொண்டே LLB முடித்து இன்னைக்கு லண்டன் மேற்படிப்புக்காக உலக சட்டம் படிப்பதற்காக லண்டன் சென்று அங்கே ஒரு இமாமத்து பண்ணிக்கிட்டு அங்கே வந்து என்ன செய்கிறார்? உலக சட்டம் படிக்கிறார். இப்படி நம்ம எண்ணி பார்த்தா அப்படின்னா மாஷா அல்லாஹ் நம்ம பிள்ளைங்க ஒழுக்கத்தோடு உலக கல்வி மார்க்க கல்வி 2 பெறுகிறதுனால உலகத்தில் மிகப்பெரிய அளவில் அவங்க ஜொலிப்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. நம்ம ஃபெயிலியர் ஆயிடுவோமா? அவன் படித்து இப்படி போகிறானே, இவன் இந்த ஸ்கூலில் படிக்கிறானே, இவன் இந்த காலேஜில் படிக்கிறானே, அவன்லாம் அப்படி போயிடுவானோ, நம்ம ஃபெயிலியர் ஆயிடுவோமோ? அப்படிலாம் நினைச்சா நம்மளை விட முட்டாள் யாரும் கிடையாது. வெளியே போனால் அவ்வளோ பாவங்கள், அவ்வளோ ஹராமியத்துகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பெரிய PhD-யா இருக்கிறான், பெரிய படிப்பாளியாக இருக்கிறான், விபச்சாரனாக இருக்கிறான், பெரிய படிப்பாளியாக இருக்கிறான், போதை பழக்கத்திற்காக குடிகாரனாக இருக்கிறான். ஆனால் மாஷா அல்லாஹ் நம்ம பெற்றோர்களுக்கு சாலிகான பிள்ளைகளாக இருப்போம். நாளைக்கு நம்ம மனைவிக்கு சாலிகான கணவராக இருப்போம். நாளைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு சிறந்த வழிகாட்டியாக நம்ம இருப்போம். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதெல்லாம் நம்ம அடையணும் அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலம் சில சிரமங்கள், கஷ்டங்கள், சில கட்டுப்பாடுகள், சில விதிமுறைகளுக்கு கீழே நம்ம பண்பட்டு தான் ஆகணும். அதனால் அற்புதமான இந்த வாய்ப்பை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பெரிய மாணவர்கள் அவங்க என்ன செய்யணும்? சின்ன மாணவர்களுக்கு வழிகாட்டணும். எந்த விதத்திலையும் நெகட்டிவ் தாட்ஸை நம்மளுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. தேவையற்ற நம்முடைய சிந்தனைகளை திசை திருப்பக்கூடிய பேச்சுகள் நம்ம இடத்துல பேசக்கூடாது. ஒருத்தர் இன்னொருத்தருக்கு மோட்டிவேஷனாக இருக்கணும், ஒருத்தர் இன்னொருத்தருக்கு பாசிட்டிவான திங்கிங்கை கொடுக்கணுமே ஒழிய ஒருத்தர் வீணா போவதற்கு இன்னொருத்தர் காரணமாயிடக்கூடாதுன்ற இந்த செய்தியும் இந்த நேரத்தில் நான் உங்கள் இடத்துல பகிர்ந்து கொண்டு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடக்க வேண்டும். வார வாரம் அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. இது நடத்துறதுனால நமக்கு ஒரு பெரிய பலன் கிடையாது. இதற்காக பெரிய மெஹனத் எடுக்க வேண்டி இருக்கு. இது உங்களுக்கான பலன். அதனால் ரொம்ப ஆக்டிவாக எப்பயும் போல் கரெக்டாக ஷூவை கரெக்டாக பாருங்க, எத்தனையோ பேர் ஷூ போடலை. இதெல்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக செய்யணும். ஒரு ஷூவுடைய மதிப்பெண் 500 ரூபா. இன்றைக்கி 500 ரூபாய்க்கு நம்ம கஷ்டப்படுற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு ஷூகள் இருக்குது, ஆனால் நம்ம அதை சரியாக மெயின்டைன் பண்ணுறதில்ல. 1 மாதம் லீவ் விட்டதுனால மெயின்டெனன்ஸ் குறைஞ்சிருச்சு. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். வரக்கூடியவங்களை அப்படி பார்த்து ஒரு ஆலிம்ஸானா ஒரு மதசால ஓதுற மாணவர்னா அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பங்கரையாக இருப்பான்னு தாண்டி ஒரு ஹை கிளாஸு ஒரு கான்வெண்ட்டில் படிக்கக்கூடிய ஒரு மாணவரை போன்ற அழகான லுக்கிங் செட்டிங் அல்லாஹு தஆலா நம்முடைய கல்லூரிக்கு அமைச்சு கொடுத்துருக்கிறான். அதனால் அதை வீணாக்கிடக்கூடாது. வாரத்திற்கு ஒரு நாள் என்ன செய்யணும்? இந்த மாதிரி நேரங்களில் ஷூவை நம்ம போடுறோம், முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு ஷூவை போடுறோம். அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்தணும். அதனால் உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் விஷயத்தில் கவனம் செலுத்தணும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் இன்னும் நம்முடைய திறமைகள் வளருவதற்கும், நம்முடைய ஆளுமை தன்மை வளருவதற்கும், நிர்வாகத் திறமை வளருவதற்கும், ஒற்றுமையோடு இருந்து நாமும் உருவாகி இந்த கல்லூரியும் உருவாக்கி இந்த சமுதாயத்திற்கு நம்முடைய பெற்றோர்களுக்கு நம்முடைய குடும்பத்தாருக்கு நற்பெயரை எடுத்துக் கொடுக்கக்கூடிய சாலிகான பிள்ளைகளாக அல்லாஹு தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய சிறிய அழைப்பேற்று வருகை தந்த சாதிக் பாட்சான் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு கைருல் ஜஸா. அதே போன்ற நிகழ்வை ஏற்பாடு செய்து தொடர்ந்து நம்மோடு பயணித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அப்பாஸ் அண்ணன் அவர்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹு கைருல் ஜஸா. அப்பாஸ் அண்ணன் மாஷா அல்லாஹ் தமுமுகவுடைய பெரிய முயற்சி. முன்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் இருந்துச்சு, அது பழுவாயிருச்சு. புது ஆம்புலன்ஸ் எடுக்கணும்னு கடுமையான முயற்சி. பல வருடங்களாக தொடர்ந்து அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய கிருபையில் தமுமுக சார்பாக புது ஆம்புலன்ஸ் வாங்கப்பட்டு அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய செட்டிங்லாம் முடிந்து இன்ஷா அல்லாஹ் ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு விழாவை நோக்கி தமுமுக கம்பம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கிய முயற்சி பல பேர் இருந்தாலும் அதில் மிக 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 முயற்சியாக இருக்கக்கூடியவர்கள் அப்பாஸ் மந்திரி அண்ணன் அவர்கள். ஒரு ஆம்புலன்ஸுடைய தேவை என்ன?
சாதாரண தேவை கிடையாது. திடீர்னு இரவு ஒரு என்ன செய்யுது, ஹார்ட் அட்டாக் வந்துடுது, ஆம்புலன்ஸ் தேவைப்படுது. யாரோ ஒருத்தர் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணால் வரமாட்டாங்க. இவ்வளோ சார்ஜ் கேட்டுவாங்க, 10,000 கொடு 15,000 கொடுன்னு கேட்பாங்க. இவங்க வெறும் டீசல் செலவுக்கு இல்லை அப்படின்னா ஃப்ரீயாகவே என்ன செய்வாங்க, பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இது. அதனால் அற்புதமான அப்பாஸ் அண்ணன் போன்றவர்கள் நம்முடைய கல்லூரிக்கு உறுதுணையாக இருப்பது எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அப்பாஸ் மந்தின் அவர்களுக்கும் மற்றும் உண்டானவர்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் கைருல் ஜஸா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.